வணக்கம் டாக்டர். நான் 40 வயதாகிறேன். இது என் முதல் சந்திப்பு. கடந்த 3 மாதங்களாக என் கை, முழங்கால் மற்றும் கால்களில் மூட்டு வலியால் பாதிக்கப்படுகிறேன். உள்ளூர் மருத்துவர் எனக்கு சில சோதனைகள் செய்யச் சொன்னார். உங்கள் அறிகுறிகளும் சோதனை முடிவுகளும் பார்த்தால் உங்களுக்கு இருமட்ட மூட்டுவாதம், ருமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்க வாய்ப்புள்ளது. டாக்டர், ருமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்றால் என்ன? ருமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்பது ஒரு தன்னுடல் தாக்க நோயாகும். இதில் உடலின் நோயெதிர்ப்பு அமைப்பு ஆரோக்கியமான மூட்டுகளை தவறாக தாக்குகிறது. இது வலி, விறைப்பு மற்றும் வீக்கத்திற்கு வழிவகுக்கிறது. இதற்கு என்ன தீர்வு டாக்டர்? இந்த நோய்க்கான சிகிச்சையை நீங்கள் தொடங்க வேண்டும். இது நீண்ட காலத்திற்கு அவசியமாக இருக்கும். இது என்ன மாத்திரை டாக்டர்? இது வலியை குறைக்க உதவுமா? மெத்தோட்ரெக்சேட் என்பது முடக்கு வாதத்தை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த மருந்தாகும். ஏனெனில் இது அதிகமாக வேலை செய்யும் நோயெதிர்ப்பு செல்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் செயல்படுகிறது. மெத்தோட்ரெக்சேட் வேலை செய்யத் தொடங்கும் போது அது மூட்டு வலியை குறைக்கிறது. மேலும் அதன் விளைவு பல மாதங்கள் நீடிக்கும். இந்த மாத்திரையை எத்தனை தடவைக்கு ஒரு முறை எடுத்துக்கணும் டாக்டர்? அளவு எவ்வளவு? இந்த மாத்திரையை ஒரு வாரத்திற்கு ஒரே முறைதான் எடுத்துக்கணும். வயிற்று உபாதையை குறைக்க உணவுக்கு 2 மணி நேரத்திற்குப் பிறகு இந்த மாத்திரையை எடுத்துக் கொள்ளுங்கள். இது குறைவான பக்க விளைவுகளைக் கொண்டுள்ளது. மெத்தோட்ரெக்சேட்டின் பெயரும் அளவும் பிராண்டிலிருந்து பிராண்டிற்கு மாறுபடும். எனவே மருந்தளவை இருமுறை சரிபார்த்து பரிந்துரைக்கப்பட்டபடி சரியான எண்ணிக்கையிலான மாத்திரைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக, உங்களிடம் 7.5 மிகி பிராண்டட் டோஸ் இருந்தால், உங்களுக்கு 15 மிகி பரிந்துரைக்கப்பட்டிருந்தால், நீங்கள் 7.5 மிகி 2 மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். டாக்டர், இந்த மாத்திரைக்கு என்ன பக்க விளைவுகள் இருக்கும்? அதை எப்படி குறைக்கலாம்? மெத்தோட்ரெக்சேட் இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை குறைக்கிறது மற்றும் கல்லீரல் தொடர்பான விளைவுகளைக் கொண்டுள்ளது. இதை குறைக்க ஃபோலிக் அமிலம் எனப்படும் வைட்டமின் மாத்திரை வழங்கப்படுகிறது. மேலும் மெத்தோட்ரெக்சேட்டை எடுத்துக்கொண்ட 24 மணி நேரத்திற்குப் பிறகு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மெத்தோட்ரெக்சேட் மற்றும் ஃபோலிக் அமில மாத்திரைகளுக்கு இடையிலான வேறுபாட்டை அறிந்து கொள்வது அவசியம். ஏனெனில் மெத்தோட்ரெக்சேட் மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஃபோலிக் அமில வைட்டமின் மாத்திரைகள் பக்க விளைவுகளை குறைக்க வழங்கப்படுகின்றன. பக்க விளைவுகள் காரணமாக ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் இரத்த பரிசோதனைகள் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த மாத்திரையை நான் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கணும் டாக்டர்? இந்த நோய் இருக்கும் வரை இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கணும். நோயின் நிலைமை சிறந்ததா என்றால் மாத்திரையின் அளவை குறைக்கலாம். சில பேருக்கு நோய் நல்லாயிருச்சுன்னா மெத்தோட்ரெக்சேடை நிறுத்த முடியும். ஆனா சிலருக்கு இது வாழ்க்கை முழுக்க எடுத்துக்க வேண்டியதா இருக்கலாம். ஒரு வாரத்துக்கான நாளில் மாத்திரை எடுத்ததை மறந்துட்டா என்ன ஆகும் டாக்டர்? மறந்தால் அடுத்த நாளில் எடுத்துக்கலாம். அடுத்த டோஸுக்கு மீண்டும் ஒரு வார இடைவெளி வைக்கணும். மாத்திரையை மறக்காம இருக்க உங்கள் போன்லா இல்லன்னா காலண்டர்லா ரிமைண்டர் வைக்கலாம். இது மாத்திரையை தவறாமல் எடுத்துக்க உதவும். டாக்டர், இந்த மாத்திரையை ஏதாவது ஒரே மாதிரி நிக்கிட்டா என்ன ஆகும்? நீங்கள் இந்த மாத்திரையை ஒரு முறையாவது நிறுத்தினால் அடுத்த சில வாரங்களில் மூட்டு வலி மற்றும் வீக்கம் அதிகரிக்கும். ஏனெனில் இது இருமட்ட மூட்டுவாதத்திற்கு சிறப்பு மருந்து. இதை நேரத்துக்கு நேராக எடுத்துக்கொண்டால் மட்டுமே சிறந்த பயன்கள் காணப்படும்.